இல்ல ஏன் சின்ன பொண்ணு ராசு கிளம்பிட்டேலா? கிளம்பிட்டோமா, நான் வாரேன். ஏன்னா எவ்வளவு நேரம் போகுமா? இம்மா அவ கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்கு, இப்போ வந்துருவாமா. இன்னும் கிளம்பலையா? அப்புறம் நீ மட்டும் தான் வந்தியா? நீ கிளம்புறதா 5 நிமிஷம் போதுமே. அப்புறம் என்ன கிளம்பிட்டேன் கிடக்க? அவ கிளம்புறதா 1 மணி நேரம் ஆகிட்டு கிடக்க என்ன? இம்மா கொஞ்சம் பொறுமா, இப்போ வந்துருவா. எவ்வளவு நேரம்ல? காலையில இருந்து நான் சாப்பிடல. ஒருத்தி இப்படி சாப்பிடாம கிடக்கால. நம்ம நேரத்தோட கிளம்பி போகணுமே அப்படிங்க அக்கறை இருக்கா உங்க முன்னாடிக்கு? என்னைய பத்தி யாருக்காவது கவலை இருக்கா அந்த வீட்ல? ஏம்மா நான் உன்னை பத்தி கவலைப்படாம இருப்பேனம்மா. ஆமா, நீ கவலைப்பட்டு கிழிச்ச மூவார கட்ட பொண்டாட்டிய கொஞ்சம் அடக்கி சட்டம் போட்டு கிளம்ப சொல்லல, வந்துட்டான். இவ்வளவு நேரம் ஆக்குதால என்ன சேலை எதுவும் கட்டிக்கிட்டு இருக்காளோ? இல்லம்மா, அவ சுடிதார் தான் போட்டு வர போறோம்னா. சுடிதார் போட போறாளா? ஏன் மாதிரி ஒரு சேலை கட்டிட்டு வரலாம்ல? ஏம்மா இது என்ன கல்யாண வீடம்மா, சும்மா ஒரு பிறந்த நாள் வீடு தானே, அதான் சுடிதார் போட்டு வரணும்னு சொல்லியிருக்கா. என்ன நீயும் போங்க, அடங்காத்தனத்துல அழகிய புருஷனும் பொண்டாட்டியும். என்னைக்கு பெரிய ஆள் பேச்ச கேட்டுக்கா பொண்டாட்டி, நீ அவ கூட சேர்ந்தானே நாசமாயிட்டப்போ. ஏம்மா நீ இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேசாதமா, உனக்கு என்னமோ 1000 புது. நான் போய் அவளை சீக்கிரம் கிளம்ப சொல்லியே. போய் சொல்லு, புருஷனா லட்சணமா கொஞ்சமாவது அவளை சத்தம் போட்டு அடக்கி வைக்க பாரு. இப்படி ஒரே அடியா இருந்தா அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, நான் அவட்ட சொல்லியே. அந்த ஐலு பைய எந்த வீட்டுல எந்த நல்லது கெட்டனாலும் முன்ன நின்று செய்வாம்ல. ஒரு உதவிக்காண்டியாவது காலையிலேயே நீ மட்டுமாவது போயிருக்கலாம்ல. இப்படி எல்லாரும் சாப்பிடுற நேரத்துக்கு போய் நின்னா நல்லாவா இருக்கும்? நீ உன் பொண்டாட்டி பிறத்தே அப்படி நிக்கிறதுக்கு காலம்னா நீ வாட்டுக்கு குளிச்சு கிளம்பிட்டு அவன்கிட்ட போய் என்ன இல்லை என்ன செய்யணும் என்ன எதுன்னு கேட்கலாம்ல. ஏம்மா அதெல்லாம் நான் அப்படி விட்டுருவேன்னா, அவனை நேத்தே நான் வேலை விட்டு வரும்போதே மெனக்கட்டு அவன் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் ஏன் செய்யணும்னு கேட்டு எல்லா உதவியும் பண்ணிட்டு தாமா வந்திருக்கேன். என்னத்த உதவி பண்ணிட்டு வந்த? ஏம்மா நேற்று வேலையை விட்டு வரும்போதே நான் நினைச்சேன், எப்படியும் நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு காலம்பரை போய்க்கிட மாட்டோம்னு எனக்கு தெரியும். அந்த அன்னைக்கு தான் நேரம் அவன் வீட்டுக்கு பைக் எடுத்துட்டு போய் என்னமும் செய்யணுமா என்ன ஏதுன்னு கேட்டேன். அவன் சொன்னா என்ன கொஞ்சம் ஜாமான் மட்டும் வாங்கக்கு கடைக்கு வேண்டியிருக்கு, அதான் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அந்த அன்னைக்கு நான் சொன்னேன் ஆட்டோலாம் வேண்டாம், நம்ம 2 பேருமே சேர்ந்து பைக்லேயே போயிட்டு பைக்லேயே வந்துருவோம் அப்படின்னு. அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு தேவையானது பூரா பைக்லேயே வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் வீடு டெக்கரேட் பண்ணுறது கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது, தோரணம் கட்டுறது, வீட்டுக்குள்ள இந்த பலூனெல்லாம் ஒட்டி வைக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தாமா வந்தேன். அப்படியா? நேற்று சாயந்தரம் போய் வேலையெல்லாம் பாத்தியோ? ஆமாம்மா, நான் அவனை அப்படியே விட்டுற போறேன். சரி சரி, நல்லதுமுக்கா. அப்படிதான் இருக்கணும். யாருக்குனாலும் உதவி பண்ணி போனாவே ஒத்தையில என்ன செய்வான் பிள்ளைய வச்சுக்கிட்டு. நான் மட்டும் இல்லம்மா, சாந்தி அக்கா வீட்டுக்காரு, சரசக்கா வீட்டுக்காரு எல்லாருமே அங்கதான் நிக்காவ. என்ன வேணும் அது வேணும் ஒருத்தர அவனுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காவ. அப்படியா? சரி சரி சரி, அவளை கூப்பிடல, நேரத்தோட போவோம். அந்த கூப்பிடியம்மா. ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். விஜய் நமக்குலாம் என்ன அழகா சப்போர்ட் பண்ணியாரு பத்தியா? ஆமா, நம்மகிட்ட யாராவது இப்படி சொன்னாலும் நம்ம நல்லா படிப்போம். எப்ப பார்த்தாலும் படிச்சே தீரணும், படிக்காட்ட உங்களுக்கு வாழ்க்கையே இல்ல, அது இல்ல இது இல்லன்னு சொல்ல போய் தான் நம்மளுக்கு படிப்பே மண்டையில ஏற மாட்டுக்கு. ஏடி இன்னும் அந்த போன்லயே தான் இருக்கீங்களா? அப்படி என்ன தாண்டி இருக்கு அந்த போன்ல? எம்மா விஜய் அவார்டு கொடுத்தாரு தெரியுமா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் அன்னைக்கே முடிஞ்சிட்டடி, இன்னுமா பாத்துட்டு இருக்கான்? அன்னைக்கு முடிஞ்சதாமா, அதுல இருந்து சின்ன சின்ன கிளிப்பா எடுத்து வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க, அதான் பாத்துட்டு இருக்கோம். என்னத்தை பார்த்து என்னத்துக்கு? நீங்களும் எவ்வளவு ஒருத்தி நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா நம்மளும் போய் அவார்டு வாங்கிக்கலாம். டிவில வந்திருப்போம், நானும் விஜய் பார்த்திருப்பேன். இங்க நான் பெத்து வளர்த்தே பிரயோஜனம் இல்லாம இருக்கேன் நமக்கு. எம்மா உனக்கு அப்ப விஜய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு என்ன? அதுக்கு சொல்லலட்டி, நம்மளும் டிவில வந்திருக்கலாம்ல, அதுக்கு சொன்னேன். இல்லம்மா, நீ பேச பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரியல. நீ இப்ப என்ன சொன்னா? நானும் டிவில வந்திருப்பேன்னா சொன்னா, நானும் விஜய் பார்த்திருப்பேன் அப்படின்னு சொன்னா. அடே தேவையில்லாம் பேசிட்டு கிடக்காங்க. கிளம்பணுமா? கிளம்பிட்டேலாம், இனிமே தான் கிளம்பணுமா? நான் வேற ட்ரெஸ் மாத்தி கிளம்பிட்டேன்பா. இந்த லூசு தான் அதே பேண்ட் சட்டையோட இருக்கு. எனக்கு இதே போதும்மா, பிறந்தநாள் வீட்டுக்கு தானே போறோம். ஏதோ கல்யாண வீட்டுக்கு போறனக்கத்தான் நீயும் அக்காலும் கிளம்பி இருக்கிய. இம்மா என்ன எல்லாரும் கிளம்பிட்டேலா? ஆமா ஆமா கிளம்பியாச்சு. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அங்கதானே நின்றுட்டு இருந்தீங்க. இலக்கட்டு தீந்து போச்சுன்னு வாங்க வந்தேன் சரசு. அப்படியே நீங்க கிளம்பிட்டேலா என்ன ஏதுன்னு பாப்பமேன்னு வந்தேன். எப்பா விஷயம் தெரியுமா? அம்மாக்கு விஜய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கம்பா. ஏப்பியே உள்ளிடு. எப்படி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுக்காதே. விஜய்னா யாரு மக்களே? எப்ப ஆக்டர் விஜய்ப்பா இப்ப எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாருல, அவையில தான் அம்மைக்கு நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன்ப்ப. ஏங்க நான் அப்படி எதுவும் சொல்லலைங்க. அவார்டு கொடுக்கறத பத்தி பேசலாம் பத்தில. அதான் நீங்களும் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நானும் அப்பாவும் இப்படி போயிருப்போம், நாங்களும் பரிசு வாங்கல, நாங்களும் டிவில வந்திருப்போம். அப்படி தாங்க சொன்னேன். 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கல்வே. ஒருவேளை நம்பாதியே. இதுல என்ன இருக்கு மக்களே? நானுமே விஜய் பார்க்கணும்னு ஆசைப்படத்தான் செய்வேன். நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நாங்களும் டிவில வந்திருப்போம், விஜயை பார்த்திருப்போம். நீங்க தான் எடுக்கலையே, வேற என்ன செய்ய? சரி உள்ளது போல இருக்குன்னு விட்டாச்சு. அம்மா மட்டுமா ஆசைப்படியா? நான் கூட தான் ஆசைப்படுத்தேன். 10ஆம் கிளாஸ்ல முடிஞ்சு வச்சுலாம், இனி 12ஆம் கிளாஸ்ல 2 பேரும் நல்ல மார்க் எடுங்க. மார்க் எடுத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் போய் விஜய் பார்த்துட்டு வருவோம். என்ன சரசு, பிள்ளையில கூட்டிட்டு வா, நான் வேணா பைக்ல கூட்டிட்டு போட்டுமா? வேண்டாங்க, நான் என் கூட கூட்டறேன். நீங்க வேற இலக்கட்ட தூக்கிட்டு போணும்னா அதையும் வச்சுட்டு இவ்வளவு வச்சுட்டு எப்படி போவீங்க? சரி அப்ப நீ மெல்ல பிள்ளையில கூட்டிட்டு வா, நான் பைக் எடுத்துட்டு போறேன். ஏடி ஒரு சாதாரணமா பேசி இருந்தது அப்பா சொல்லி இப்போ ஒண்ணு ரெண்டா எடுத்து விட பத்திலடி. நீங்கலாம் ஒரு பிள்ளைலாடி. எம்மா நாங்க விளையாட்டு தான் சொன்னா அப்பாவுக்கு தெரியுமா? அவன கோவப்பட்டவே. அவ கோவப்பட மாட்டவனு எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு திமிருந்தா அம்மைய பத்தி அப்பா கிட்ட இப்படி ஒண்ணுக்கு நாளா இழுத்து விடுவீங்க 2 பேரும். உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்க்கறது நல்லா இருக்கா தெரியல எனக்கு. பேசாட்டி எங்க கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ளி வேண்டியதா உங்களை எல்லாம். தள்ளு, ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தினமும் நீ காலையில கத்துக்கு நாங்க ஹாஸ்டல்ல போய் இருந்தாலும் கூட நிம்மதியா இருப்போமே. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தினம் உங்ககிட்ட கடந்து மாரடிக்கிறதுக்கு தங்கமா நான் சோத்த பண்ணி சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிப்பேன். உங்களை வச்சு மாரடிக்கிறதுக்கு அம்மா இவ்வளவு கோபடியா எங்க மேல ஒரு நாள் எங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புன்னு நீ சொன்னதே கிடையாது பத்தியா? ஆமா டி, நல்ல பிள்ளைக்கு சோறு போட்டு கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டியதான். உங்களை எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கணும் என்ன இருக்கு? சரியான விச கிருமியால இருக்கியே.
எம்மா உனக்கு விஜய பார்க்க ஆசையா இருக்குன்னு தெரியாதனமா நீ சொல்லிட்டா. அத நாங்க அப்பாட்ட சொல்ல உடனே எங்களை விசாரிக்கிறீங்க. அண்ணம்மா நீ ஆசைப்படதானமா செஞ்சா? தூரா வாங்கட்டி. எம்மா நீ சிரிச்சுக்கிட்டே போறா, நாங்க பாத்துட்டோம். வாங்கட்டி தூரா, நான் கேஸ் ஆஃப் பண்ண போறேன். எட்டி பவுடர் இட்டு பொண்ணா போட்டு கிளம்பி இருங்க. இப்ப போணும். நேரத்தோட எவ்வளவு கூப்பிட வந்துருவா பிறகு இன்னும் கிளம்பாம இருக்கன்னு ஏச போறாங்க. சரிம்மா. எம்மா இந்த பேரேருவா எப்போ கிளம்பி வர? நான் எப்போ பிறந்த நாட்டுல போய் சாப்பிட? காலையில இருந்து சாப்பிடாம கிடக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கிளம்புதாலம்மா. எம்புட்டு நேரம் இதே வாதாயா கிளம்பி அழுதுட்டியா? இவ்வளவு நேரமா? இது இந்த Dress போட இந்த ஜுவல்ஸ் போடன்னு தேடி தேடியே விட்டு நேரம் ஆயிட்டுதே. அம்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர போறா? ஏன் தே இதுக்கு என்ன நல்லா இல்லையோ? இத பொடியருக்கு ஒரு சேலை உடுத்திட்டு வந்து தொலைலாம்ல? எத்தே சியால கொடுத்த எரிச்சலா இருக்கும் தே. இங்கனே அங்கனே இழுத்து விட்டுட்டு கிடக்கணும். இதுனா நல்லா நீட்டா போட்டமா போயிட்டு வந்தமான்னு இருக்கலாம். ஏத்த இது நல்லாவா இருக்கு? ஆட்டக்காரி எனக்கா சிக்கு சிக்குன்னு. ஏன் தே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு இது நல்லா இருக்கவும் என்னைய பார்த்தா பொறாமையா இருக்கு. இவ்வளவு அழகா Dress போட்டு வர போறாளான்னு அதான் இப்படி எல்லாம் சொல்லுதியா? ஆமா இவளை பார்த்து பொறாம நொட்டுது. மோரைய பாரு. ராசி இல்ல ராசி இங்க வா ஒரு நிமிஷம். என்னம்மா என்ன இத உள்ள? இவ கிளம்புற வரைக்கும் சித்த போன பாப்போமேன்னு பாத்துட்டு இருந்தம்மா. ஆமா ஒண்ணு போன பாரு, இல்லாட்டி டிவியை பாரு, இல்லாட்டி குப்பர் அடிச்சு தூங்கிடுவோம். பொண்டாட்டி என்ன செய்யறான்னு பார்க்க மாட்டியோல? நல்லா சொல்லுங்க தே. எப்பவுமே நீ கவனிக்கவே மாட்டேக்காரு. இவ்வளவு அழகான ஒரு பொண்டாட்டியை கட்டிட்டு இவ்வளவு Dress போட்டிருக்காளே நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். சொல்லவே மாட்டாரு. என்ன பாக்கிய பாத்தியலா அத்தை எப்படி சொல்லியா? நீ இவ்வளவு அழகா Dress போட்டிருக்கா மருமவா அவங்காரையும் போன் நோண்டிட்டு இருக்கானு ஒரு அக்கறையில சொல்லுதாவ. ஆமா இவ அதானிக்கு பேர் அழகி என் மாவன் இவளை பார்த்துட்டே நிக்கணும்னு நான் கேட்டேன். ஏன் தே நீங்க தானே உங்க மவனை ஏசினிய போன் நோண்டிட்டு கிடக்காத பொண்டாட்டியை கொஞ்சம் பாருன்னு. ஏன் மவங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நான் பேசிக்கிறேன். குறுக்க குறுக்க நீ பேசாத. ஏல இது என்னல ட்ரெஸ்? ஆட்டக்காரி எனக்கா இருக்கு. நல்ல வேலை இருக்கு. ஏமா நல்லா தானே இருக்கு. இல்ல இது வந்து சமஞ்ச பிள்ளையில சின்ன பிள்ளையில போடலாம்ல. சிக்கு சிக்குன்னு எங்க நின்னாலும் இவ எங்க நிக்கான்னு துண்டா தெரியுது. அந்த அளவுக்கு சிக்கு சிக்குன்னு இருக்கு பாத்துக்கோ. இருந்தா என்னம்மா நல்லா தானே இருக்கு. எனக்கெல்லாம் வல்லச பிடிக்கல இந்த ட்ரெஸ். ஏன் கூட சேர்ந்தவளெல்லாம் மருமக மர கூட்டிட்டு வரையில நல்ல துணிமணி உடுத்தி நல்ல முறையில வருவாங்க. இப்படி ஆட்டக்காரி எனக்கா எடுத்துட்டு போனோம்னா எனக்கு கேவலமா இருக்கும். ஏத்தே அப்படி யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நம்ம இஷ்டம், நம்ம உரிமை, நம்ம Dress போடுதோம். என் Dress என் உரிமை நம்ம வாட்டுக்கு போட்டு போயிட்டே இருக்கணும் தே. மத்தவங்க என்ன நினைப்பாங்கலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நீ வேணா அப்படி யாரை பத்தி யோசிக்காம இரு. நாமலாம் ஒன்னே மாதிரி இருக்க முடியாது. இல்ல இப்பமே இவளை போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ஒரு சேலையை உடுத்திட்டு வர சொல்லு. எம்மா நல்லா தானம்மா இருக்கு. எப்போ உனக்கு நல்லா இருக்குன்னா நீ உன் பொண்டாட்டி மட்டும் எங்கேயும் போவையில போட்டுட்டு போங்கப்பா. இன்னைக்கு நானும் வர வேண்டியிருக்கு பிறந்தநாள் வீட்டுக்கு. 4 பேர் வாரவள்வ என்னை பத்தி என்ன பேசுவாள்வ என்ன நினைப்பாள்வ நான் யோசிச்சுட்டே நிக்கணும். மாத்தி அழ சொல்லி ஆவியும் சிவனையும் வாங்காதியா 2 பேரும். நானே காலையில இருந்து சாப்பிடாம கிடக்கேன். காலையில பிரெட் ஆம்லேட்னு ஒரு மண்ணங்கட்டியை போட்டு அதை பார்த்தாலே வாந்தி வருதுன்னு காலையில இருந்து சாப்பிடல. வெறும் 2 வாழைப்பழத்தையும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் பிறந்தநாள் வீட்டுக்கு போய் பிள்ளை கையில ரூபா கொடுத்துட்டு பிள்ளைய செத்த நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடலாம். நேரா போய் சாப்பிட உட்காந்தோம்னா நல்ல வேலை இருக்கும். எனக்கே படபடன்னு வருது. இவ கிளம்புதான் விட்டு நேரம் ஆக்கினதும் இல்லாம துணிமணி விஷயத்துல வேற என்னை எரிச்சப்படுத்திட்டு இருக்கே. 2 பேரும் போய் ஒழுங்கா ஒரு சேலையை கட்டிட்டு வர சொல்லி. இல்லைன்னா நான் வரல, நான் அப்படியே பட்னியா கிடந்துக்கிட்டேன். சரிம்மா நான் தான் மாத்த சொல்லியே. சின்ன பொண்ணு என்ன எங்க அம்மா தான் சொல்லியால சின்ன பொண்ணு நம்ம 2 பேரும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி Dress போட்டுக்கிடுவோம். இன்னைக்கு எங்க அம்மா வர பத்தி அவர் சேலை கட்டி வாங்கி எங்க அம்மைக்காண்டி எனக்காண்டி. அதான் உங்களுக்காண்டி வாழ்ந்து வாழ்ந்தே என் வாழ்க்கையை நான் மறந்துட வேண்டியதான். மாத்தி தொலைதேன். கல்யாணம் முடிஞ்சதும் முடிஞ்சது. புருஷனுக்காண்டி மாமியார்காண்டி சொந்த பந்தத்துக்காண்டி அவளுக்காண்டி இவளுக்காண்டின்னு என் வாழ்க்கையை நான் வாழவே முடியல. பொண்ணா பிறந்ததே பாவம் பாச்சை. ஆமா இவ ஒத்தி தான் பொண்ணா பிறந்து பாவத்தை அனுபவிச்சுட்டா. இப்படி ஒரு சில்லாட்டையே ஆண்டவே மருமவான்னு எனக்கு தந்துட்டானே. நான் என்ன பாவம் பண்ணணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ பாவம் பண்ணாலும் பேசிட்டு போறா. சரி வீடுமா அவதான் உன் பேச்ச கட்டு Dress மாத்தம்னு போயிட்டாலா. மேற்கொண்டு பேசாத. அவ கோவத்துல 2 வார்த்தை சொன்னா நீ கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோ. சண்டை பெருசா இருப்பது. அடே அப்பா உன் பொண்டாட்டி என்னனாலும் பேச நான் வாயை பத்திட்டு இருக்கணுங்கல. அப்படி சொல்லலம்மா. உன் ஆசைப்படி அவ மாத்திக்கிட்டியல்ல. ஒரு 2 வார்த்தை பேசினால்தான் நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமாவது விட்டு கொடுங்கம்மா. வெளியில ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம். அங்க வந்து மூஞ்சி முறையில தூக்கிட்டு கிடக்காதியா. உங்க 2 பேர்ட்டையும் கெஞ்சி கெஞ்சியே என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போல. என்ன நீயும் போ. சீக்கிரம் இந்த சீமாட்டியை சேலையை சுத்திட்டு வர சொல்லி. அதுக்கு 1 மணி நேரம் ஆக்க போறா. சொல்லியம்மா. என் கடவுளே பக்கத்து தெருல இருக்க ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் பாடா கடவுளே. எங்கயாவது இந்த சீரழி உண்டா? இனி இவ சேலையை சுத்தி எப்ப கிளம்பி வரான்னு தெரியலையே. போனும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரேடியா மேலேயே போய் சேர்ந்துறேன் போல இவ வரதுக்குள்ள. ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒரு தீ இருந்தாலே அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. இந்த சேலையில நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் குட்டி அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. எங்க இந்த சேலை எனக்கு அழகா இருக்கா? இருக்கு. நான் இந்த சேலையில அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கம்லங்க. ரொம்ப அழகா இருக்கலாம். ஆமா பிறகு இருக்காது. 2000 ரூபாய் சேலை 1500 ரூபாய் சட்டை தச்சு போட்டா எல்லாம் நல்லா தான் இருக்கும். எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுட்டு பேசிய? கொஞ்சம் நல்லா தான் பேசினா என்னவா? உன்னை என்னைக்கு கல்யாணம் முடிச்சானா அன்னைக்கே என் மூஞ்சி இப்படி மாறிட்ட. ஏன் என்னாச்சு? புள்ளே என்ன வரைக்கும் கிளப்பி விட்டுருக்கியா நீ? காலையில இருந்து கண்ணாடியில நின்று என்ன நீட்டியா? புள்ள அங்கனா பாம்போல பழைய ட்ரெஸ் போட்டுட்டு நிக்குது. பிறந்த நாள் வீட்டுக்கு தானே கிளம்புதே. என்னமோ கல்யாண வீட்டுக்கு போறேனாக்கா இந்த நீட்டியா? எந்த வீடா இருந்தா ஃபங்க்ஷன் வீடுனா இப்படி தான் கிளம்ப முடியும். பிள்ளையே கிளப்பிடுறத பத்திலாம் நீங்க எனக்கு சொல்லி தரேன்டா. நான் இப்போ போய் 1 நிமிஷம் அவளுக்கு என்ன போட்டுட்டுறேன். என்ன
நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க அந்த பேண்ட் சட்டையும் 10 வருஷம் துவைக்காம இதே போட்டுட்டு வந்து நில்லுங்க. நாங்க அப்படி இருக்க முடியுமா? உங்களுக்கு இப்போ புள்ள மேல பாசம் அக்கறை எல்லாம் கிடையாது. நான் இப்படி ஒரு நல்ல திருமணி போட்டுக்கிறது உங்களுக்கு கடுப்பா இருக்கு. அதான் எப்படி காட்டன்னு தெரியாம புள்ளைய பார்க்கல அது பார்க்கல இது பார்க்கலன்னு சொல்லி என்ன ஏசிட்டு கிடைக்கிய. வீடான வீட்டுல ஒரு நிம்மதி கிடையாது. ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது நல்லா இருக்கேன் அழகா இருக்கேன்னு ஒரு நல்ல 4 வாரத்தை சொன்னாதான் என்னமா? எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின போற கணக்கா மூஞ்சி வச்சுக்கிட்டு. ஆமா சேலைக்கு மட்டுமே 2000 3000 மாசத்துக்கு செலவழிக்க பொண்டாட்டியை கட்டிட்டு நான் அப்படியே மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டுல உட்காரணும். எல்லாம் என் தலையெழுத்து எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா. எம்மா எம்மா எந்திரிமா. என்னப்பா உன் பொண்டாட்டி கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாமா சேலை உடுத்திட்டா. ஏமா அப்படி படுத்திருக்க? ரொம்பயா முடியல. நீ வேணா வீட்டுல இருந்துகிட்டு நான் சாப்பாடு கொண்டு வந்து வீட்டுல தாரேன். வேண்டாம்ல அது நல்லா இருக்காது. நான் நேர்ல வந்து பிள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷமா கையில தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம்னா தான் நல்லா இருக்கும். இவ்வளோ அக்கறையா இருக்க மாதிரி பேசியால உன் பொண்டாட்டி நான் அதை சீக்கிரமா கிளம்பிட்டீன்னு சொல்லலாம்ல. அது சரி அந்த தைரியம் உனக்கு இருந்தா தான் இவ்வளோ முன்னேறி இருப்பிய. வெறும் தைரியம் கிட்டவே உன்னையெல்லாம் பெத்து வளர்த்து அழகி இப்படி சீரழிதான் பேரு. ஏம்மா ஏசாதம்மா. இனி திட்டுதை பத்தி ஒண்ணுமில்ல. நீ இப்படி திட்டியே உனக்கு கெதியில்லாம போது பேரு ஆவியத்து போயிட்டு அதுக்குள்ள. சரி பேசிட்டே இருக்காத. அவளை இப்போவாது வந்து தொலைய சொல்லு. இத்தே என்ன தாயே கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு டன். இப்போ போவோம். இப்போ எப்படி லட்சணமா இருக்கு? அந்த சுடிதாருக்கும் இந்த சேலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. என்ன அழகா இருக்கு. இதுக்கு தான் பெரியார் சொன்னா கேட்கணுங்கிறது. சரி நடங்க 2 பேரும். ஆமா நேற்று எல்லாரும் வந்துட்டு தான் இருப்பாரு. ஐலே வாங்காச்சி வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு? இவ 2 பேரும் கிளம்பி வர நேரம் ஆயிட்டு ஐலு. சரி வாங்கண்ணே வாங்க சின்ன பண்ணக்கா. வாரம் நேக்கரியா இருக்கலாம். நல்லா இருக்கம்க்கா. எங்கப்பா உன் பொண்டாட்டி பிள்ளைகள் ஒருத்தரையும் காணும்? இவ்வளவு நேரம் பிள்ளைய தூக்கிட்டு இங்கதான் நின்னாச்சு. இப்பதான் வீட்டுக்குள்ள போனவே. போங்க உள்ள போங்க. எல்லாரும் இருக்காவே உள்ள. போய் பிள்ளைய பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. என்னாச்சு? சரிப்பா. என்ன கூட்டு போனேன்? சரி ஐலு நான் பாத்துக்கிட்டேன். என்ன என் பேத்தி என்னைதான் வாங்க ஆச்சி. சின்ன பண்ணக்கா வாங்க. வாருமா. சரியா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆச்சி. என் பேத்தி என்னத்தை பத்தி இப்படி கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பாட்டு ஓடுதல ஆச்சு, அதான் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தா ஒரு மாதிரி. அப்படியா? என் பேத்தி அழுதுகிட்டு இருந்தாளா? தங்க பிள்ளை அழுதுகிட்டா இருந்தது இவ்வளவு நேரம். இப்ப என்ன அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கண்ணு பற்றும் போலையா? ஏங்கன்னே பற்றுமே தங்க பிள்ளைக்கு. என்ன எல்லாரும் என்னையா? வாங்க சந்தியக்கா. ஆமாம்மா வரேன். ஃபங்க்ஷன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா? கேட்கலாம் வெட்டியாச்சோ? ஆமாக்கா நல்லபடியா முடிஞ்சிச்சு. எல்லாரும் மண்டபத்துல போய் சாப்பிட போங்கக்கா. அந்த போறேம்மா. என்னக்கா? பிள்ளை நல்லா கொழுக்கு முழுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கல? ஆமாக்கா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கும். ஆனா இந்த பிள்ளை நல்ல பரவாயில்லன்னு. ஏத்தாடி மறுபடியும் என்ன அழுவு வந்துருச்சு? பிள்ளைக்கு பசிக்கும் போல. இந்த மக்களே வயிற்று கூடுன்னு ரொம்ப நேரமா சிரிச்சுட்டே இருந்தா பத்தி அதான் அழுவு வந்துட்டு. சரி ஆச்சி. 4 மணி வாயை வச்சு அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டு. ஆமா நான் வாயை வச்சோடனே அழுகுது. நல்லா வந்து சேர்ந்திருக்கிய பிள்ளையாது. ஒரு நேரத்துக்கு அழலாம். எப்ப பார்த்தாலும் இப்படியே அழுதுகிட்டு இருக்கும். ஆனா பச்சை பிள்ளைல கூட இந்த அளவுக்கு குறை பேச உங்களால தான் முடியும். 4 மணி பார்த்தாயா உயிர் இருக்காத. சரிப்பா சாப்பிட போவோம். நேராகுது. இருங்க 4 மணி. என் மாமியார் வரட்டும். அது காலையில இருந்தே திங்காம கிடக்கு. சரிப்பா கூப்பிடு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு செய்வோமா? சேலையில கட்டிட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியலம்மா. நான் கூட ரொம்ப அழகா இருக்குன்னு கட்டிட்டு வந்துட்டேன். என்ன வெயிட்டா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஊட்டிட்டு நம்மளுக்கு உட்காந்து சாப்பிட முடியாது, கொண்டாட முடியாது. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாரும் நல்லா கிராண்டா பார்த்தாச்சு. போதும் இனி சாப்பிட போற பத்தியா நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு வசதியா சேலை கட்டி கொடுத்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அதனால நான் வீட்டுக்கு போறேன். நீ வரியா? வரேன்க்கா. ஆனா என் மாமியார் சேலையை மாத்திட்டு இருந்தா ஏசுமே. அட்டே அப்பா என்னமா மாமியாருக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி தான் நடிக்க. சொல்லிடு எத்த சாப்பிடும்போது சாம்பார் மாதிரி பட்டுரும் அப்படிங்க கணி சேலையை மாத்திட்டு வந்தோம்னு சொல்லிடு. அப்படி சொல்லிடலோ? சரிக்கா. அப்ப நானும் வந்து மாத்திருந்தேன். என்ன எனக்கு இதை கட்டிட்டு ஒண்ணுமே செய்ய முடியல. எரிச்சலா இருக்கு அப்படின்னு நின்றுட்டே இருக்க வேண்டியிருக்கு. சரி உன் மாமியார்ட்ட லேசா சொல்லிட்டு வா. சொன்னா விடாதுக்கா. நம்ம அப்படியே ஓடிப்பிடுவோம். சரி நினைச்ச முடியும். வா போவோம். உள்ள கூட்டு போய் அமத்துமா. சரி ஆச்சி. எக்கா சாட்டியா? இல்ல டீ இனிமே தானே அப்படியே வந்துட்டியோ? நீ வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். போய் சாப்பிடு. காலையிலேயே சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருந்தால என்கிட்ட. ஆமா போகணும். நீ சாப்பிட்டியோ? நான் சாப்பிட்டு தாங்க வந்து உட்காந்தேன். நானே என் மருமகளும் வாரலையிலே சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் பிள்ளைய பாப்பன்னு வந்தோம். நேரம் ஆயிட்டு பத்தியா பசிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு. நீ காலையிலேயே சாப்பிடல. எனக்கு கைகாலாம் பதறது. நீ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு பிள்ளைய பார்க்க வந்திருக்கலாம்ல. இப்போ என்ன அவசரம்னு வந்த? பிள்ளைய ஒரு எட்டு தூக்கிட்டு தானே போய் சாப்பிடணும். அதான முறையா இருக்கும். சரி நீ எது செஞ்சாலும் மறுபடி தான் செய்வேன். போய் சாப்பிடு போ. சரி டீ நான் போறேன்னு. இவ எங்க போனா? ஆளையே காணும். ராசு என்னம்மா? உன் பொண்டாட்டி எங்களை காணும். சாப்பிட போலான்னு பார்க்கேன். ஆளையே காங்களே. எம்மா அவ வீடு வரைக்கும் போறேன்ட்டு போயிருக்காமா. எதுக்குல? தெரியலம்மா அப்படிதான் சொல்லிட்டு போனா. இல்ல சாப்பிடண்டாமா? நீ நானும் சேர்ந்து சாப்பிடுவோமா? அவ வசந்தி அக்கா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிடுவா. ஆமா ஆச்சி போய் சாப்பிடுங்கச்சி. நீ யாராவது? சரி மக்களே. என்னை கூட்டு போனேன். நீயும் சாப்பிட்டு வா. சரி ஐலு.